நல்லவர். இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை நாம் திருப்புவோம். ஒவ்வொரு மாதமும் 2வது அல்லது 3வது வாரங்களிலே நம்ம கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸை வரவழைப்பது வழக்கம். இந்த வாரத்தில் யாரை அழைப்பது என்று நான் யோசித்து கொண்டிருந்த வேளையிலே என்னுடைய நண்பர் யோசுவா அரும்பாக்கத்திலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி, இதே போல் பிரான்ஸ்லேருந்து ஒரு ஊழியர் சென்னைக்கு வருகிறார், உங்கள் சபையில் அவரை ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார். ஐயாவை நான் இதுவரைக்கும் முன்ன பின்ன பார்த்ததில்லை, ஆனாலும் யோசுவா சொன்னதுனால நீங்கள் அனுப்பினால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறேன், அவரை அனுப்பி வைங்கள் என்று சொன்னேன். அது போலவே முதல் 2வது ஆராதனையில் ஐயா வந்திருந்தாங்க. அவரோடு நான் பேசி கொண்டிருந்த பொழுது அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த ஆத்தும தாகம் அதை எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். 2வது ஆராதனையில் அவருடைய சாட்சி அநேகரை தொட்டது. இந்த ஆராதனையிலும் கர்த்தர் சித்தமானால் சாட்சி ஐயா சொல்லுவாங்க, நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவார். ஹல்லேலூயா. நம்முடைய இந்திய மக்கள் உலகமெங்கும் இருக்கிறார்கள். ஆமென். யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லாமே நம்ம ஊர் தான். அதனால உலகமெங்கும் நம்முடைய தமிழ் மக்கள் இருக்கிறார்கள், நம்முடைய இந்திய மக்கள் இருக்கிறாங்க. ஐயா அவர்கள் அங்கே பிரான்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு சபையை பயனரிங் பண்ணி அந்த சபையினுடைய போதகராக ஊழியம் செய்கிறார். அது இல்லாமல் மிஷினரியாக அவர் அடிக்கடி இலங்கைக்கு போய் ஊழியம் செய்கிறார். இலங்கை தான் அவர் பிறந்த ஊர், ஆனால் இப்போ அவர் இருப்பது பிரான்ஸ். அங்கே தன்னுடைய சொந்த ஊரை மறக்காமல் அடிக்கடி அங்கே போய் ஊழியத்தை செய்து வருகிறார். அவர் இலங்கைக்கு போவதற்கு முன்பாக இந்தியாவிலே இன்றைக்கு நம்முடைய சபைக்கு வந்திருப்பது உண்மையிலே நமக்கு ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்கள் பிரான்ஸுக்கு போனீங்கன்னா ஐயாவுடைய சபைக்கு போயிட்டு வாங்க. ஒரு 4 பேராவது அல்லேலூயா சொல்கிறீங்களா? போனால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்குறீங்க. விசுவாசத்தோடு போவோன்னு சொல்லுங்களேன். நீங்கள் சொன்னவங்க கண்டிப்பாக போவீங்க. அல்லேலூயா. விசுவாசம் இல்லைன்னா போக முடியாது. ஆமென். கர்த்தர் நல்லவர். முதல் ஆராதனையில் மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. நிச்சயமாக இந்த ஆராதனையில் ஐயா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்பொழுது ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவார். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் அவரை வரவேற்கலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப நல்லவர். நான் கர்த்தர் நல்லவன் சொல்லும்போது கர்த்தர் நல்லவர், நான் ரொம்ப ரொம்ப நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிரான்ஸுக்கு போனதுன்னு சிலர் வேங்குகிறீங்க. ஹல்லேலூயா. ஐரோப்பா இருக்கிறோம், உழைக்கிறான், டூர்ஸாக போய் வருகிறான். நாம் உழைக்கிறோம், நகை சேர்க்கிறோம், வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், வீட்டுக்குள்ளேயே அப்படியே போய்வாங்க, ஒன்றும் கொண்டு போகிறது இல்லை. அதான் மைண்டிலே பிரச்சனை. ஆமென். கொஞ்சம் இலங்கை போய் வாருங்க, பக்கத்தில் இருக்க ஊருக்கு போய் வாங்க, ஊரில் அப்பா ஹல்லேலூயா. கொலிடேயா போய் வாருங்க ஒரு வீக். ஐரோப்பாவுக்கு போய் விசுவாசிங்க. ஆமென். பாரிஸ் யூகேலாம் போய் 2 வாரம் பார்த்துட்டு வரணும். போகும்போது என்னதை கொண்டு போகிறீங்க? அல்ல நகை ஒன்றுமே வராது, ஒரு குழியே வராது உங்களோட கூட. தேவன் படைச்சதை போய் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த அழைப்பை கொடுத்த பாசருக்காக, பாச யோன்சனுக்காய் நான் தேவனை சோதரிக்கிறேன். ஒரு தரிசனம் உள்ள ஒரு மனிதன், ஒரு எழுப்புதல் வாஞ்சை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த சபை ஆண்டு வருகைக்குள்ளாக பல மடங்கு பெருக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஐயாவுடைய தரிசனம் 100 கலைச்சி சபைகள் வருவோண்டு நிச்சயம் 100 கர்த்தர் கொடுப்பார். உண்மை உள்ள மனிதர்களை தேடுகிறார், நிச்சயம் கர்த்தர் கொடுப்பார். அது உங்களுடைய கையில் இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் உதாரணமாய் கொடுக்கிறதுல இருக்கிறது. உங்களுடைய முழங்கால் ஜெபத்தில் இருக்கிற சபை வளர்வதற்கு. ஆமென். ஆண்டவர் அப்படியாக செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பிதாவே. ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த 3வது சேசிலும் வந்திருக்கிற கூட்டத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் எங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். கரங்களை தட்டி சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட சொத்து என்று. உண்மையாவா? இவ்வளவு சொத்தை வச்சு கொண்டு படிக்கிறீங்களே. நான் என்ன படிக்கிறேன்? சொத்து என்ன ஒன்றுமே இல்லை. உண்மையா சொல்றேன், வேற ஒன்றுமே நாங்க பொண்ணு மொழிமே இடத்துல இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கரங்களை உயர்த்தி இயேசுவே இயேசுவே. உண்மையாகவா? இயேசுவே. Oh, glory.
எல்லாம். எத்தனை சொல்ல முடியும்? எனக்கு எல்லாம் இயேசு. இருந்தாலும் எழுந்தாலும் தூங்கினாலும் போனாலும் எல்லாம் இயேசு என்று சொல்றவர்கள் இயேசுவே இயேசுவே இயேசுவே. சொல்லுங்க சொல்லுங்க, இயேசுவே எல்லாம். உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் அவர் தந்தது, உங்களுக்குள்ள ஓடுகிற ரத்தம் நாளை எல்லாம் அவர் கொடுத்தது. ஆமே. இயேசு இல்லாமல் நம்மால் ஒன்று முடியாது. நம்முடைய சுவாசத்தை அவர் தமது கையில் வைத்திருக்கிறாரா? ஆமே. சொல்லுமாக எத்தனை வினாடிக்கு லேப்டாப்னு அடிச்சு கொண்டு இருக்கிறது. ஒரு நின்றா சரி. ஹல்லேலூயா. எல்லாரும் இயக்கி கொண்டிருக்கிற நம்முடைய இயேசு. கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. இயேசுவே இயேசுவே. விசுவாசத்தோட அற்புதங்களை கர்த்தர் செய்வார். இயேசுவே எல்லாம். இயேசுவே இயேசுவே இயேசுவே. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே அந்த நாமம் இல்லாமல் வேறு நாமம் இல்லை. ஆமென். சொல்லுமாக புதிதாக யார் வந்திருந்தாலும் இன்றைக்கு சொல்லுகிற ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம். பல இடத்துல நீங்கள் ஓடி இருக்கலாம், பல பிரச்சனைக்கு பல தெய்வங்களை தேடி போயிருக்கலாம். நான் அறிவிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த இயேசு உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. நீ எப்பேற்பட்டவளாக இருந்தாலும் அந்த இயேசுடைய உன் வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுக்கும் போது, இயேசுவே கர்த்தர், இயேசுவே என் மெய்யான தெய்வம் என்று நீ ஒப்பு கொடுக்கும் போது, அல்லேலூயா, நீ வாயினால் அறிக்கை செய்யும் போது அவர் உன்னை ரட்சிப்பார், உன்னை எல்லா உபத்திரமும் விடுவிப்பார். ஆமே. சொல்லமாக இந்த உலகத்தில் சொந்த மனசு சொல்றவர்கள் ஒரு நாள் நம்மை விட்டு விலகிடுவார்கள். சொத்துக்கள் இருக்கும்போது, பணம் இருக்கும்போது உறவுகள் தேடி வருவார்கள். ஆனால் உங்களை ஒன்றும் இல்லாதிருக்கும் போது உங்களை யாரென்று தெரியாமல் போய் விடுவார்கள். ஆனால் நீ ஒன்றுமில்லையா, இயேசுல நீதான் எனக்கு தேவை. கரங்களை தட்டுங்க. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே இயேசுவே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது செஷனில் பேசின ஒரு வார்த்தையை சுருக்கமாக சொல்லி வாசனத்துக்குள்ள போக விரும்புகிறேன். நாம் எதற்காக உள்ளே வந்தோம்? தேவன் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டு அவர் உங்களை ஒவ்வொருவரையும் முன்குறித்தார். எதற்காக அவர் முன்குறித்தார் என்பதை நாங்கள் ரோமரிலே பார்த்திருக்கிறோம். ரோமர் 8:29. எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி அவர்கள் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அதோடைய நோக்கம், உங்களை முன்குறித்த நோக்கம், உங்களை அழைத்து நீதிமானாக்கிய நோக்கம், நீங்க ஒவ்வொருவரும் இயேசுடைய சாயலை வெளிப்படுத்த வேண்டும், இயேசுக்குள்ளாக நீங்க வாழ வேண்டும். அதற்காகத்தான் பிதாவான தன்னுடைய குமாரனை ஜீவ பலியாகி ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தான் மாத்திரம் அங்கே பலியாகவில்லை, நம்முடைய பழைய மனுஷனை சுமந்து அந்த சிலுவையிலே அடிக்கப்பட்டார். ஆமென். சொல்லுமாக தேவன் நம்மை உங்களை முன்குறித்த ஒரே நோக்கம், நீங்கள் யாவரும் இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காரியத்தை போன சில பார்த்தோம். சரி, அதை கொடுக்கலாம் என்று இருந்தாலும் எனக்குள்ள ஒரு பாரம், வேறு ஒரு காரியத்தை உங்களோட பேச வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சொல்லுமாக அப்படி வேறாட பிறகு பாஸ்டர் 15 இருப்பார், அந்த யூடியூப்பில் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்தமாய் சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க. ஆமென். என்னோடு கூட ரோமர் 11:29 தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்கள் அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பு மாறாதவைகளே. ஆமென். ஸ்தோத்திரம். இங்கே பவுல் ரோமர்கள் எழுதும் போது இங்கே யூதர்கள் இஸ்ரவேலை பற்றி எழுதி கொண்டு வருகிறார், அவருடைய அழைப்பை குறித்து எழுதி கொண்டு வருகிறார். புற ஜாதிகளாக இருந்த நாம் காட்டு ஒளிவமரமாய் இருந்த நம்மை வெட்டி அவங்களோட ஒட்ட வைக்கப்பட்ட என்று இந்த இதிலே பார்க்கிறோம். அவருடைய அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபவரங்கள் மாறாத என்று சொல்லுகிறார். அதே போல தேவன் எப்படி ஆபிரகாம் மூலமாக அழைத்து இன்று வரைக்கும் இஸ்ரவேல் இருக்கிறதோ, உங்களையும் தேவன் அழைத்து இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, அழைத்து இருக்கிறார்.
புற ஜாதிகளிலிருந்து விக்கிர வழிபாடுகளிலிருந்து சாபத்தில் இருந்த நம்மை மரணத்துக்கு பாத்திரவாங்களாக சாத்தானின் அடிமைத்தனத்தில் இருந்த எங்களை அவர் விடுவித்து ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். அழைப்பின் நோக்கம் என்பதை உங்களை நான் காண்பித்து கொடுக்கட்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. இந்நாளும் புதிதாக நீங்க வந்திருந்தால் ஆமென், ஆண்டவர் உங்களையும் அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுமாக. பல தடவைகளே பல மனிதர்கள் மூலமாக நாம் என்ன செய்யப்படுகிறோம், நாங்கள் இடறி விடுகிறோம். பல தடவைகளிலே நம்முடைய இதிலே நாங்கள் தேவனை விட்டு தூர போய்விடுகிறோம். ஆனாலும் அவர் நம்ம மேலே இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய அழைப்பு மிக முக்கியமானவைகள். ஆமென் சொல்லுமாக. ஆகவே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். இவ்வளவு பேர் இருக்கும் போது தேவன் உங்களை அழைத்தது இவ்வளவு ஒரு பாக்கியம். ஆமென் சொல்லுமாக. ஆமென். உங்களை யாராவது ஒரு திருமணத்துக்கு பெரிய ஒரு ரோயல் பரம்பரை, சரி யூகேயில் இருக்கிற சார்ஸ் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தால் எப்படி இருக்கும்? எத்தனை பேர் சார்ஸ் யூகேயில் இருக்கிற கிங்? ஆமென். காலைய கீழே இருக்காது. இப்படி எல்லாரும் அடிச்சுட்டு சொல்லுவீங்க, என்ன உடுப்பு வேண்டது? ஐயா ஓடுதே இல்லை. யூகேலேருந்து உங்களுக்கு அழைப்பு வந்து இருக்கிறது. டிக்கெட்டை நாங்களே போடுகிறோம். ஆமென். எங்கள் விருந்துக்கு வாரங்கள் எப்படி இருக்கும்? ஆமென். ஆனால் அந்த அழைப்பெல்லாம் ஒரு நாளோட போய்விடும். ஆமென். ஆனால் தேவன் நம்மை அழைத்த அழைப்பு நித்தியமானவைகள். ஆமென். தன்னுடைய ராஜாவுடைய ராஜ்யத்துக்குள்ளே உங்களை ராஜாக்களை நிறுத்தபடி உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். அதை நோக்கி நீங்கள் நானும் போய் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது சரீரத்தில் இருந்தாலும் உங்களுடைய விசுவாச கண்களால் அதை பார்க்க வேண்டும். ஆமென். சோத்திரம் உண்டாவதாக. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்கள். ஆமென். அந்த விசுவாச பார்வையில் நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு நாள் அந்த அழைப்புக்கு பார்த்துருவாங்க, அவரோடு கூட இருக்க போகிறோம். எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஆண்டவருக்கு மகிமை. ஆகவே நீங்கள் தேவன் உங்களை அழைத்த முன்பாக எப்படிப்பட்டவளாக நாம் இருந்தோம் என்பதை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்டவளாக இருந்த நம்மை தேவன் அழைத்தார் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு அதை எழுதி வைத்திருக்கிறார். என்னோடு கூட 1 அதிகாரம் 1 அதிகாரம் 26 வாசிக்க கேட்போம். எப்படியெனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். ஹalleluya. சிஸ்டர் பக்க சொல்ல, சகோதரியே தட்டி சொல்லுங்க. பக்க சகோதரன் சகோதரி ஆயிரம் தட்டி சொல்லுங்க. கொஞ்சம் சாதம் நப்பா எழும்புவாங்க, விழிப்பா இருப்பாங்க, சில தூங்குவாங்க. சகோதரியே நீ அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்க. ஹalleluya. இங்க சும்மா இங்க விரையில. ஹalleluya. உட்கார்ந்து வரையில நீங்க இருக்கிற ஒரு ராஜாவுடைய சமூகத்தில் இருக்கிறீங்க, தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்க. பவுல் சொல்லுகிறார், நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, இந்த உலகத்தில் இருக்கிற ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பைத்தியம் பக்கத்துல சொல்லுங்க. பைத்தியம் சொல்லுங்க. பைத்தியம் உண்மைதானே? ஹalleluya. சினிமாக்கு பைத்தியமா இருந்தீங்களா இல்லையா? ஆமென். ஹalleluya. இப்போ நாங்க இயேசுவுக்கு பைத்தியம். கரங்களை தட்டுங்க. ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற ஞானி நிர்வாண சுவாமிக்கு போய் நிற்கிறார். ஹalleluya. ஆனா தேவனுடைய பைத்தியங்களை தெரிந்து கொண்டு ஜீவனுள்ள தேவனுக்கு பாணிக்கும்படி கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுமாக. எத்தனை பேர் முந்தி உலகத்துக்கு பைத்தியம்? ரஜினிக்கு பைத்தியம், எம்சிஆருக்கு பைத்தியம், நான் அதுதான். ஆமென். இன்றைக்கு இயேசுக்கு பைத்தியம். ஹalleluya. ஹalleluya. ஆமென் சொல்லுமாக. தேவனுக்கு பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுமாக. லூசுகளை ஆமென் சொல்லுவாங்க. இப்பொழுது இயேசுக்குள்ளே இருக்கிறோம். கரங்களை தட்டுங்க. ஹalleluya. ஆமென். அவன் ஞானியா இருந்தேன், அவன் அழிந்து போகிற மிருகத்துக்கு ஒப்பாக இருக்கிறான். ஆமென் சொல்லுமாக. அவனோடு ஒன்றும் போவதில்லை. ஆனால் நீங்களோ உன்னதமானவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க போறீர்கள். பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி, பலமுள்ளவர்கள் தைரியசாலிகள் எல்லாம் நமக்கு இருக்கிறது. பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் இந்த உலகத்திலே பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென் சொல்லுமாக. ஆமென். பேச தெரியாது பலவீனம் உள்ளவர்கள், ஆமென், வியாதி உள்ளவர்கள்,
அப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவர்கள் இந்த அடியேனை தெரிந்து கொண்டார். ஆமென். தேவனை அறியாதவனாக இலங்கை யாழ்ப்பாணத்தில் பிறந்தவன். என் குடும்பத்திலே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். 6 பேர், நான் 5வது. என்னுடைய பிறப்பிலிருந்து ஒரே வியாதி உள்ளவனாக இருந்தேன். படிக்க வேணும், ஒரு மெடிசனாய் வரணும் விருப்பம். என்னுடைய ஸ்கூலுக்கு போனதை பார்க்கலும் அதிகமாக இருந்தது ஹாஸ்பிட்டல். என்னுடைய வாலிபர்களோடு நன்றாக விளையாட வேண்டும் என்ற ஆசை இருக்கும், ஆனா ஓட முடியாது. வயிறு பயங்கர வலி, குத்து, ஜூரின், சில மாதங்கள் ரத்தம் பிளட்டாக போகும். அது முடிந்து சில நாட்களிலே வைட் பாலாக போகும். பல மாதங்கள் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கிறேன். அது என்னுடைய வீடாக மாறிவிட்டது. அமே சொல்லுமாக, ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். பல தடவை தேசத்துக்கு போராடுறவர்களோடு சேர்ந்து நானும் போராடி செத்து போன நினைத்த நாட்கள் உண்டு. ஆனா ஏதோ ஒரு கரம் என்னை தடுத்து கொண்டே வந்தது. ஹல்லேலூயா. ஆமே சொல்லுமாக, இன்றும் என்னுடைய நண்பர்கள் அதே மதத்தில் இருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் என்னை முன்குறித்து, ஆமே பலவீனமான ஒரு மனிதன் நான். ஆமே சொல்லுமாக, படிப்பிலே பலவீனம் உள்ளவர். 10 வருஷத்துக்கு முன்பாக அமெரிக்காவிலே படித்தவர்களுமாக கொண்டு போய் ஆண்டவர் என்னை ஊழியம் செய்ய வைத்தார். டெக்சஸுக்கு கொண்டு போனார். பலவீனமான மனிதன் நான். நன்றாக படித்தவனில் படித்ததே 10ஆம் வகுப்பு தான். ஹல்லேலூயா. பலவான்களை வெட்கப்படுத்தும்படி தெரிந்து கொண்டார். என்னுடைய 20வது வயதில் இயேசுவை நான் கண்டு கொண்டேன். என் சிறுநீர் அப்பொழுதுதான் சொல்லப்பட்டிருக்கு, நீ 2ம் பழுதடைந்து விட்டது. நீ பிறக்கும் போது உன்னுடைய 2 வாழ்வும் அது சுருங்கி பழுதடைந்தபடினால் தான் என்னுடைய 16வது வயது வரை மட்டும் சிறு வயதில் இந்த ஜூரி என்னை பாஸ் பண்ணுவேன். வெற்றிலே வாலிபத்தில் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் எங்கள் உறவு விட்ட போயிருந்தேன். ஊரில் இருக்கும்போது 16 வயது நினைக்கிறேன். அங்கே பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் காலை எழும்பின அந்த முன்பக்கம் திண்ணையிலே ஜூரினிலே நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன். எப்படி இருக்கும் தெரியுமா? வேதனை. அதனால தெய்வ நம்பிக்கை, கடவுளை தேடி போன விரதங்கள் இருந்தோம், சாஸ்திரங்களை பார்த்தோம், ஆனா விடுதலை கிடைக்கல. ஹல்லேலூயா. 20வது வயதுல என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். சொல்லுங்க, என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னை தேடி இயேசு வந்தார். இன்னைக்கு கூட்டம் 2 மணி தான் முடியும். கரங்களை தட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா. க்ளோரி. ஆமே. நான் நெக்கல யூரோப் போவேன் என்று ஏதோ அதிசயம் லோட்டோ விழுந்தது போல. கரங்களை தட்டுங்க. என்னுடைய 19ஆம் வயதுல என்ன பார்த்தீங்கன்னா 12 வயது தான் சொல்லுவீங்க. அப்படியே இதாக இருந்தேன். வண்டி உள்ளவனாக தோற்றத்திலேயே அப்படித்தான் இருந்தேன். அற்புதமாக என் சகோதரி மூலமாக என் மூத்த சகோதரன் போக வேண்டிய இடத்துல அவர் போகவில்லை. 2 பேரிடம் காத்திருந்தார். அவர் போக வேண்டிய திரும்பி ஊருக்கு வந்துட்டார். ஆனால் அதில் சொப்ப பணம் இருந்தது. நான் ரெடி பண்ணினேன். 1 மாதத்திலேயே நான் யூரோப்புக்கு வந்துட்டேன். ஹல்லேலூயா. ஆமே. இந்த பலவீனமான ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். கரங்களை தட்டுங்க. இயேசு என்னை ரட்சித்தார். இயேசு என்னை ரட்சித்தார், அற்புதம் செய்தார். ஆண்டவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். ஊழியத்தில் வாலிபத்திலிருந்து ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்தேன். சோத்திரம். மிஷனரியா ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தேன். சோத்திரம். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். பலவீனத்திலிருந்து தேவனை மகிமைப்படுத்துகிறேன். 2016 மீண்டும் என்னுடைய சிறுநீரம் பாதிக்கப்பட்ட செயல் இழந்து விட்டது. என்னுடைய கவனிங்க, 45வது வயதில் எனக்கு டயாலிசிஸ் செய்ய வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை நான் என்ன செய்வது? ஆண்டவர் மேல் அவ்வளவு வரி எனக்கு. எப்படி முந்தைய மார்க்கத்திலே வரியா இருந்தானோ அதை விட இயேசுக்காக வரி. தெருக்களெல்லாம் பிரசங்கம் பண்ணுவேன். இன்றைக்கும் பிரசங்கம் பண்ணுகிறேன். சபையில வச்சிருந்தாலும் இன்றைக்கு தெருவில் பிரசங்கம் பண்ணுவேன். யூரோப்பில் 16, 17 ஆண்டுகள். 2017, 18 இன்னும் லோவாக போய் கொண்டிருக்கிறது. நடுக்கம். முடியெல்லாம் கொட்ட தொடங்கிட்டது. ஆனால் டயாலிசிஸ் செய்வதற்கு எல்லாவற்றையும் இங்கே வெட்டிடுறார் இடது கையில். ஆண்டவர் ஒரு தேவமனிதனா சொன்னார், உனக்கு தேவன் அற்புதம் செய்வார். ஆமென். ஆண்டவரை கேட்டது, ஆண்டவர் எனக்கு ஒரு கொஞ்சம் ஆயுசை கொடுங்க. ஆமென். 7 மக்களை சுவிசேஷ ஊழியத்தை நான் செய்ய வேண்டும்.
ஆமே. கொரோனாக்கு முன்பதாகவே ஆண்டவர் அற்புதம் செய்தார். 2019 நவம்பர் மாதம் 24ஆம் தேதி, அது ஞாயிற்றுக்கிழமை ஏர்லி மார்னிங் ஹாஸ்பிட்டலில் போனேன். கூப்பிட்டார்கள். டெய்லி செய்யாமே ஆண்டவர் எனக்கு ஒரு சிறுநீரகத்தை கொடுத்தார். ஆமே, ஹல்லேலூயா. இன்றைக்கு அது பொருத்தப்பட்டு 5 வருஷம். ஆமே, இந்த 5 வருஷத்திலும் தேவன் என்னை நடத்தி வருகிறார். 4 வருஷமாக மிஷனரியாக வருகிறேன். இந்த 4வது வருஷத்தை இந்த இந்தியாவில் நிற்கிறேன். தன்னுடைய ஊழியத்தை செய்யும் போது சிங்கமா பாய்ப்பார். பல வேளைகளே சரீரத்தில் போராட்டங்கள் உண்டு. ஆனால் தேவன் என் பலவீனத்திலும் எனக்கு பலனாயிருக்கிறார். அவருடைய கிருபை என்னை தாங்கிறது. ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட நேரங்களில் எல்லாம் கிருபை இது. இவ்வளவு பேர் இருக்கிறார்களே, உங்களுக்குள்ளே கேட்கலாம், அவன் நல்லா தான் இருக்கிறான், அவன் பலமுள்ள வந்தான். ஆனா தேவன் உங்களை தனக்கு தேவைன்னு சொல்லி பலவீனமானவர் தெரிந்து கொண்டார். இந்த இடத்துல பலவீனத்தோடு வந்திருக்கிறீங்களா? ஒன்றும் தெரியல. தேவன் உங்களுக்கு தான் தேவை. உங்களை தேவன் முன்குறித்திருக்கிறார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வாசிங்கள். உள்ளவைகளை அவமாக்கும்படி, இருக்கிறவைகளை மேன்மையான இருக்கிறவைகளை அவமாக்கும்படிக்கு, உலகத்தின் இழிவானவைகளையும், உலகத்து இழிவானவர்களையும், அற்பமான எண்ணப்பட்டவைகளையும், அற்பமா எண்ணப்பட்டவர்களையும், இல்லாதவைகளையும். ஆமென். ஆமென். சொல்லுமாக. எல்லாம் இருக்கு. என்ன அழகு, என்ன வேணும். லேயாலே கர்த்தர் உன்னைத்தான் தெரிந்து கொண்டார். லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டவர். இந்த உறவினால் அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் கர்த்தர் அவர்களாம் தெரிந்து கொண்டு அவளுக்கு அவங்களை நிறுத்தி இருக்கிறார். ஆமென். சொல்லுமாக. தேவனுடைய ஆச்சரியமானவைகள் அழைப்பு. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை செய்வதற்கு தேவன் தெரிந்து கொண்ட மரம் என்ன மரம்? சித்தி மரம். அது முள்ளுகளால் நிறைந்தது. யாரும் அதில் எடுத்து பாவிக்க மாட்டார்கள். அதிலிருந்து ஒரு பிசின், ஒரு தன்மையான ஒரு கொள் வரும், பிசின் பெறும். அது முள்ளு நிறைந்தது. யாரும் அதை விரும்ப மாட்டார்கள். ஆனால் அந்த மரத்தை தான் தேவன் தெரிந்து கொண்டார். ஆமென். சொல்லுமாக. அதை கொண்டுதான் அந்த உடன்படிக்கை பெட்டி செய்ய வேண்டும். அதை கொண்டு வந்து தேவன் காட்டில் இருக்கும்போது உதவாததான். ஆனால் அங்கே உருவாக்கி உள்ளும் புறமும் தேவன் பசும் போனினால் மூடி அங்கே மகிமைக்குள்ளே கொண்டு விட்டார். கரங்களை தட்டுங்க. மகிமைக்குள்ளே கொண்டு விட்டார். முன்னே நீங்கள் அற்பமானவர்களான், பலவீனம் உள்ளவர்களான், ஒன்றுமில்லாதவர்களான். ஆனால் கர்த்தர் இங்கே உன்னை கொண்டு வந்து தன்னை உங்களை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கரங்களை தட்டுங்க. அவருடைய அழைப்பு, அவருடைய அழைப்பு. ஆமென். இல்லாதவர்களை தெரிந்து கொண்டார். ஏனென்றால் மாம்சமான எவனும் தேவனுக்கும் பெருமை பாராட்டாத படிக்கு அப்படி செய்தார். ஆமென். கர்த்தர் சோதரர். ஆகவே நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் சொல்லி ஒவ்வொன்றாக பவுல் இங்கே பேசியிருக்கிறார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களை தேவன் நிச்சயமாகவே நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே என் கண்ணீரை யாரு துடைப்பது, எவ்வளவு நாள் வந்து போறான். இல்லை, நீங்கள் வாழ்க்கை இப்படி இருக்க போறது இல்லை. என் இயேசு ராஜா வரும்போது மேன்மையான சரீரம், மகிமையான சரீரம் கொடுக்கப்பட்டு என்றென்றைக்கும் அவரோடு கூட ராஜாதி ராஜாக்களா இருக்க போறீர்கள். கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள். அப்படியே நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய அழைப்பு என் சபை என்று சொன்ன அநேகர் நினைக்கிறது கீழ்த்தரமானவர்கள், கீழ்த்தரமான ஜாதி ஒதுக்கிறார்கள். ஆமென். இயேசுவை இந்த உலகத்தில் ஒதுக்கினார்கள். பிறந்தவர் அந்த யூத மக்கள் ஒதுக்கினார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுமாக. ஒதுக்கப்பட்ட உங்களைத்தான் தேவன் உங்களை அழைத்து தெரிந்து சபையில் வைத்திருக்கிறார். உங்களை மேன்மைப்படுத்துகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துங்க. உங்களை மேன்மைப்படுத்துகிற நாட்கள் வந்து கொண்டே இருக்கிறது. உங்கள் கண்ணீருக்கு ஒரு முடிவு வந்து கொண்டே இருக்கிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய மாற போறது. துள்ளி குதியுங்கள். இயேசு மத்தியமானத்தில் வருகிறார். இயேசு மத்தியமானத்தில் வருகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறிவிடும். இப்பொழுது அவர்கள் நகைக்கிறார்கள், ஆனால் ஒரு நாள் புலம்புவார்கள். இன்றைக்கு துக்கப்படுகிற உண்மைதான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற போறது. ஹல்லேலூயா. ஆமென். ராஜா வருகிறார். ஆஹா, ராஜா வருகிறார்.
இயேசு வருகிறார். பக்கத்துல ரெடியா? ரெடியான்னு கேளுங்க. ஆயத்தமா? ஆயத்தமா? பாஸ்டர் வயிற்றுக்காக வந்திருக்கிற இப்படி கேட்க முடியுமா? ஹல்லேலூயா. எத்தனை நாளைக்கு இந்த வயிறு? ஆமென். பசி இல்லாத உலகத்துக்கு போறோம். கரங்களை தட்டுங்க. கடன் தொல்லையே இல்லை. ஆமென். சொல்லுமாக வியாதியே இல்லை. ஆமென். சொல்லுமாக எத்தனை சொல்றீங்க? கண்ணீரே இல்லை. அந்த தேசம் போறோம். அதே எப்படி பவுல் மீண்டும் எபிரேயர் ஆக்கின சொல்லுகிறார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுமாக எல்லாரும் சொல்லுங்க, பரம அழைப்பு. தட்டி சொல்லுங்க, ஏய் பரம அழைப்பு. ஹல்லேலூயா. ஆமென். யூகே ராஜா என்ன? நம்முடைய ராஜாதியின் ராஜா, வானத்தையும் பூமியையும் படைத்தவர் நம்மை அழைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, பரம அழைப்பு, பரம அழைப்பு. ஆமென். சொல்லுமாக பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி ஓடுகிறே. சொல்ல, பரம அழைப்பின் இலக்கை ஓடுகிறேன். இப்படி சொல்லுங்க, ஓடுகிறேன் நான். பார்க்க தெரியலையே, மகனுக்கு அவர்ற மாதிரி கிடக்குது, வேலைக்கு அவர்ற மாதிரி கிடக்குது. இயேசுக்கு அவர்றீங்களா? உண்மைதானே? ஆமென். சொல்லுவாங்க, ஏன் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் ஐயா? ஆமென். மற்றவங்களால் முறைச்சு பார்க்கப்படுகிறோம். எதற்கு இவ்வளவு துக்கங்களை அனுபவிக்கிறோம்? ஏன்னா அந்த பரம அழைப்பு. ஆமென். சொல்லுவாங்க, அந்த பக்கம் பார்க்க முடியல, இந்த பக்கம் பார்க்க முடியல, இங்கே இழுக்குது அங்கே இழுக்குது, பார்க்க முடியல, பரமனை பார்க்கிறோம். ஆமென். சொல்லுவாங்க, அவருக்கு ஏன் அந்த அழைப்பு பரம அழைப்பு. ஆமென். சொல்லுவாங்க, இந்த ராஜாவுடைய அழைப்பு. 7 வருஷம் இந்த பூமியில, முதல் 3.5 வருஷம் சந்தோஷமா இருக்க போகிறது இயேசுடைய வருகைக்கு பின். மகா 3.5 வருஷம் கொடிய நாட்கள். அந்த 7 வருஷத்துல நீங்கள் திருமண கொண்டாட்டம் இருக்கிற மத்தியமான கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. அந்த கொண்டாட்டம். ஆமென். சொல்லுவாங்க, அந்த கொண்டாட்டம் 7 வருஷம் முடிஞ்ச பிறகு அந்த ராஜாவோட வந்து 1000 ஆண்டு ஆள போகிறோம். கரங்களை தட்டுங்க. ஆமென். இந்த பலவீனமான சரீரம் இருக்காது. ஹல்லேலூயா. வேதனையான இந்த சரீரம் இருக்காது. மகிமையான சரீரம். ஆமென். சொல்லுவாங்க, உயிர்த்தெழுந்த சரீரம். அதுக்கு ரெயின் தேவையில்லை, அதுக்கு பஸ் தேவையில்லை. ஆமென். சொல்லுவாங்க, எத்தனை சொல்றீங்க? ஆமென். சொல்லுவாங்க, ஆனா பொரிச்ச மீன் சாப்பிடும். கரங்களை தட்டுங்க. ஒரு கண் திறக்கப்படட்டும், இந்த மண்டுக்கு கண் திறக்கப்படட்டும். அல்ல ஒரே புலம்பல் சபைக்குள்ள வந்து, ஐயோ பாஸ்டர், ஆமே ஜெபிங்க ஜெபிங்க பாஸ்டர், அது கிடைக்கல இது கிடைக்கல, ஒரே தொல்லையே நீ திறத்தோணும். ஆமே. சொல்லுவாங்க, பாஸ்டருடைய வேலை உங்களை உருவாக்கி அனுப்பி ஆத்துமாக்களை கொண்டு வர வேலை. எப்போ பார்த்தா பாஸ்டர் வண்டி வண்டி நோவுது, இங்கே இழுப்பு இங்கே இருக்குது, உங்களுக்கே ஜெபிச்சு பாஸ்டர் கெதியில போறார். ஆமே. சொல்லுவாங்க, நீங்க ஜெபிச்சு சுகமடையுங்கய்யா. புதியவர்களுக்கு ஜெபிக்கலாம். ஆமே. சொல்லுவாங்க, ஆமே. பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. சீக்கிரம் இயேசு வருகிறார். சீக்கிரமாக. அதான் இஸ்ரவேலின் அடையாளம், ஐரோப்பாவின் அடையாளம் எல்லாமே நிறைவேறி விட்டது. ஒன்றே ஒன்று ஆலயம் கட்டப்படணும். அது கட்டப்படும் என்பதாக நீங்கள் கிளம்பிடுவீங்க. கரங்களை தட்டுங்க. சபை கிளம்பிவிடும். ஆமென். எல்லாத்தையும் விட்டு தான் போக போறீங்க. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். அப்படியானால் இயேசுவை கவனித்து பார்க்க உங்கள் வாழ்க்கையில. ஆமென். சொல்லுமாக, இயேசுவை கவனித்து பாருங்க. இந்த பூமியில தேவன் மனிதனாய் வந்த நாட்கள்ல அந்த சீதை எப்படி வாழ்ந்தார், எப்படி இந்த போராட்டங்களில் பரிசுத்தமாய் வாழ்ந்தார், சோதனையில் எப்படி நடந்து கொண்டார், மனுஷனுடைய சோதனை எப்படி நடந்து கொண்டார். அந்த இயேசுவை மாத்திரம் நாம் கவனிக்க வேண்டும். பல தடவைகளில் நமக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் நாங்கள் பிரச்சனையே பார்த்து இடறி விடுகிறோம்.
சூழ்நிலைகளை பார்த்தே நாங்கள் இடைவிடுகிறோம். நீங்க பார்க்க வேண்டிய ஒரே இலக்கு இயேசு. கரங்களை தட்டுங்க. பவுல் சொல்லும்போது சொல்றார் பிலிப்பியருக்கு, நான் ஆசையாய் தொடர்கிறேன். ஆமே சொல்லுவாங்க. இலக்கை நோக்கி சொல்லுங்க. இலக்கை நோக்கி சொல்லுங்க. இலக்கை நோக்கி. பின்னானவைகளை மறந்து, மாமியின் தொல்லையை மறந்து, மருமகளின் தொல்லையை மறந்து. இந்த அநேக மாமி மேல் ஜெபிப்பதில்லை, இந்த மருமகளை போட்டு தள்ள மாட்டவரே. மருமகளுக்கு மாமிக்கு எதிராக ஜெபம் ஜெபம் கேட்கப்படாது. எப்பொழுது தீமை செய்கிற நன்மை செய்கிறீங்களோ அப்பொழுது ஜெபம் கேட்கப்படும். ஆமே சொல்லுமாக. எப்பொழுது மருமகள் உன்னை சபிக்கிறாளோ, நீ மாமியை மருமகளை ஆசீர்வதித்து ஜெபி, உனக்கு பிளஸிங்காக மாறிவிட. கரங்களை தட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. வாராளாம் வாராள். ஹல்லேலூயா. போற எது ஒன்று நடக்காதா? ஹல்லேலூயா. போற கார்ல அடிபட்டு நீங்கள் இல்ல கேட்கிற இந்த காதில். ஆமே. சபிக்காதிருங்கள். ஹல்லேலூயா. ஆமே சொல்லுமாக. ஆமென். கணவன் மேரே உன் மனைவியை சபிக்காதிருங்கள். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத கணவனை சபிக்காதீங்க. பிசாசு நோ 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 நோ. ஹல்லேலூயா. அவர் வந்த பரமழைப்புக்கு வருவானால் நீ முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணு. ஆமென் சொல்லுமாக. ஒருவரும் கைவிடப்பட்டு விடக்கூடாது. ஒருவரும் கிரியை செய்யாத நாட்கள் இருள் வந்து கொண்டே இருக்கின்றன. எங்கு பார்த்தாலும் அழிவுகள், எங்கு பார்த்தாலும் மனுஷ நேயம் இல்லை, உண்மை இல்லை, நீதி இல்லை. உன் கண்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன வாலிபர்களே. உங்கள் கண்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. உங்கள் கண்கள் திறக்கப்பட்டிருந்தன. ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறோம், ஆமென் சொல்லுமாக. ஏதோ பாட்டு படிக்கிறோம், வசனம் போகிறோம். அப்படி இல்லை. வர்றது போறது, வர்றது போகுது. காகம் மாறி, நோவா விட்ட காகம் மாறி. ஆமென் சொல்லுமாக. இங்கே இருக்கிறது போய் பிரேதத்தில் செத்த பணத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுமாக. திங்களிலிருந்து அப்படியே சினிமாவில் இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை இயேசுவே ரத்தத்தை நான் கழுவ மாட்டவரே, ஐயோ நான் பாவி ஆண்டவரே, பாவி ஆண்டவரே. அப்படியே போற திங்கக்கிழமை அப்படியே பண்டி மாதிரி, ஆமே காக மாதிரி போயிருக்கிறது. பக்கத்தில் நீ காகமா புறாவா கேளுங்க. காகமா புறாவா? ஆமேன். போய் போய் வாரது. சில வருஷத்துக்கு ஒருக்கா வந்து போறது, இல்லை திருவிருந்துக்கு வந்து போறது, போய் போய் வாரது. அவன் சொல்லுவாங்க. அங்க போன உறவினருக்கு பாண்டிச்சேரிக்கு போனா சரி, அந்த கேதிதான். ஹல்லேலூயா. சோத்திர. அங்க போனாலும் என் ஆண்டவருடைய கண் பார்க்கறது. பாஸ்டருக்கு ஒன்றும் தெரியாது, கர்த்தர் பார்க்கிறார். ஆமென் சொல்லுவோம். எங்க போனாலும் உனக்கு இருக்கும், நான் பரம அழைப்பு கலைக்கப்பட்டவன். என் உறவு என்ன உறவு, நான் தேவனுடைய பிள்ளை. ஆமென் சொல்லுமாக. ஒரு தில்லு இருக்கவனும். ஆமென் சொல்லுமாக. ஆமென் சொல்லுமாக. தேவனுடைய பிள்ளை தான் ஒரு தில்லு. என் வழி தனி வழி, அது இயேசுவின் வழி. அவன் டயலாக் பேசுறான், அது நடிகை. நீங்க பேசுறது நிஜம். ஆமென் சொல்லுமாக. நீங்கள் பேசுறது சத்தியம். வைராக்கியம். நீதிமான் எப்படி இருப்பான்? பூனையை போல இருப்பான். இல்ல சிங்கத்தை போல, பனியை போல. அது உண்மைதான். சொல்லுங்க. நீதிமான் சிங்கத்தை போல கோழியா இருப்பான். வசனம் தெரியா? சொல்லுங்க. எப்படி இருப்பான்? தைரியம். கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. நீதிமான் சிங்கத்தை போல, சிங்கத்தை போல. ஆமென் சொல்லுமாக. அவனுடைய பணபலம் பொருள் பலம் இருக்கிறது. எல்லாவற்றையும் வெளியேற பெற்றவர் உனக்குள் இருக்கிறார். ஆமென் சொல்லுமாக. நீ சிங்கத்தை போல யாருக்கும் தலை குனிந்து நிற்க கூடாது. ராஜாவுடைய ஜெய கம்பீர உனக்குள் இருக்கின்றன. ராஜாவுடைய ஜெய கம்பீர உனக்கு இருக்கிறது. நீ சொல்ல வேண்டும், என் ஆத்துமாவே பலவானை மிதிப்பாய். ஆமென். இந்த சாத்தான் உன்னை மிதிக்கிறானா? உன்னுடைய ஆத்துமா பலவானை மிதிக்கவன். ஒவ்வொருவரும் தெபோராக்கள், ஒவ்வொரு ஆண்களும் பராக். ஆமென் சொல்லுமாக. 20 வயதிலிருந்து ஓடிக்கொண்டிருக்கிற ஐயா 34 வருஷம். ஆமென் சொல்லுமாக. பலவீனம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆமென். அதையும் பார்ப்பதில்லை. நான் ராஜாவை பார்க்கிறேன், இயேசுவை பார்க்கிறேன், இயேசுவை பார்க்கிறேன். ஆகவே பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாய் விளங்குது. ஆமென். நேற்று இரவு தூக்கமே இல்லை, திடீரென இருமல், கையெல்லாம் எரிவு, தூக்கமே இல்லை. எப்படி இந்த ஊழியத்தை செய்ய போறேன்? ஆனால் கர்த்தர் செய்து வைக்கிறா. கரங்களை தட்டுங்க. முடியலை, முடியலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்க, கரை தட்டுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சீசன் என்பவன் குருவை போலவே
சீசன் குருவை போலவே தனக்காய் வாழ் தன்னை தருவானே. தனக்காய் வாழாமல் பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை, பரம சிந்தை. அவன் சொல்லுமாக தலையில வச்சு சொல்லுங்க, பரலோக சிந்தை, மேலான சிந்தை, மேலான பார்வை. சொல்லுங்க, பரலோக சிந்தை நிரப்பட்டு பூமிக்குரிய பார்வை வேண்டாம். அவன் சொல்லுமாக நீங்க பரம அழைப்பு, அந்த அழைப்பு நிறைவேற போகிறது. இங்க ஒத்துக நடக்கிறது. என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது? புரியுதா என்னுடைய தமிழ்? அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, நான் நல்லா தான் பேசுறேன் போல. ஒத்துகை. அவன் சொல்லுவாங்க, எப்படிங்க துதிக்கிறீங்க, எப்படிங்க பரிசுத்தமா இருக்கிறீங்க, ஹல்லேலூயா. எப்படி ஒருவருக்கு ஒருவர். சிலர் சபைக்குள்ள வந்து இவள் மட்டும் அங்க வந்து விடக்கூடாது. எங்க? பரலோகத்துக்கு. ஜீசஸ், ஹல்லேலூயா. ஒத்துகையில் இருக்கிறீங்க. பரம அழைப்பு உங்களை அழைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. கடைசியாக இந்த அழைப்புக்கு நான் போகணுமானால் சில காரியங்களை சொல்லி முடிக்கட்டும், நேரங்கள் இல்லை. 2 பேதுரு 1 அதிகாரத்திலே பேதுரு இப்படி சொல்லுகிறார். 2 பேதுரு 1 அதிகாரம் 10 வசனத்தை பாருங்கள். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். எல்லாம் அழைப்பையும் சத்தமா அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் என்ன செய்யும்படி உறுதி. சொல்லுங்க, ஜாக்கிரதை. ஏய் சொல்லுங்க, ஜாக்கிரதை. பக்கத்துல சொல்லுங்க, ஜாக்கிரதை. ரெட் லைட் போட்டு இங்க என்ன பார்க்குறோம், ஐயோ பயமா இருக்கு, ரெட்டில் நான் போறேன் பையங்க. நம்ம ஊர்ல மஞ்சள் போட்டாலும் நின்று ஸ்டாப் பண்ணி, இது கிறிஸ்துவுக்கு அடையாளமே இருக்கிறது. ஜாக்கிரதைனால கிறிஸ்தவன் வாழ்றாங்க. சென்னையில் ரெட்டில் விடுத்து போடுறோம், என்னமோ ஓடுறோம். ஐயோ இப்படிதான் கூட வாழ்க்கை. என்ன ஜாக்கிரதைனா கவனமா இருக்கணும். அவன் சொல்லுமாக அசதி நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆசதி பிந்தி வாரது ஜெபம். விரும்பி நேரம் ஜெபிப்போம். ஒரு மூட்டு வந்த வயது வாசிப்போம், அப்படித்தானே? அவன் சொன்னமாக இன்னைக்கே சர்ச்சைக்கு போல உனக்கு மூட்டே சரியில்லை. ஆண்டவர் சொல்ல வரும்போது எனக்கு மூட்டே சரியில்லை, உன்னை கொண்டு போது நீ கேரண்டிடும். எப்படி இருக்குது? சொல்லுங்க, ஜாக்கிரதை. பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்டு உண்மைதான். ஆனா அந்த தெரிந்து அழைப்பையும் உறுதிப்படுத்தணும். அவன் சொல்லுமாக உறுதிப்படுத்தணும். ஹல்லேலூயா. அதான் உன்னுடைய வேலை. சபை பாஸ்டருடைய வேலை அதுதான் உங்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறார். சபை கூடி விட்டு விடக்கூடாது. பாஸ்டருடைய ஆலோசனைகளை நீங்க நிலைநிற்க வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். ஜாக்கிரதையாயிருங்க. அவன் சொல்லுமாக ஏனோ தானோ இருந்து விடக்கூடாது, ஏனோ தானோ இருந்து விடக்கூடாது. Thank you, Holy Spirit. ஹலோ பிரதர், ப்ரோ, அம்மாவுக்கு தெரியாது தூங்க, என்ன பிள்ளை தூங்க போட்டான், ஆனா பெட்டுக்குள்ள அதோ எரிஞ்சு கொண்டு இருக்குது. கொஞ்ச நாள் இப்படியே கை மாற போகுது, நடுக்கம் பிடிக்க போகுது. தட்டி 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 இங்கே பிரச்சனையே இருக்குது மைண்டில். அமேசனம் உண்டை தட்டா பாதை 2 மணி தேலாம். இப்ப ஐயாமரம் அப்படித்தானே, இரவு தூக்குறதே 2 மணி 3 மணிக்கு. ஹல்லேலூயா. நீ எவிக்க வேண்டிய நேரத்தில் ஒரே பேஸ்புக் உன்னை பேயாக மாற்றுகிறது. நல்ல மனைவியை கொடுத்தா அவள் வேற எங்க பேசுவாங்க, ஹாய் என்று கூப்பிடுவாள். ஹூய் நீ போயிடுவாய், போக முடியாது. உனக்கு என்ன தேவை? உனக்கு பேஸ்புக் இருந்தால் லொக் போடாத, மனைவிக்கு தெரிய வேண்டும். ஆமென். உன் டெலிபோனில் கணவன் மனைவியா இருக்கிறத போடுங்க. ஆமென். சொல்லுவாங்க எங்கேயோ உன்னை தெரியாது, உன்னை பார்த்து அழகா அப்படியே விழுந்து விடுகிறது. ஆமென். ஒரு ஜாக்கிரதை இருக்கக்கூடாது. ஆமென். சொல்லுவாங்க ஹல்லேலூயா. ஏது இருந்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். பேஸ்புக்ல வசனத்தை போடு. ஆமென். டெலிகிராமா, இந்த கிராமா, அந்த கிராமா, எந்த கிராமம் வேண்டாலும் இயேசுவுடைய வசனத்தை போடுயா. ஆமென். சொல்லுவாங்க மூத்த மாத்துக்கிறது.
உங்களோட ஒரிஜினல் முகத்தை பார்த்து விடிய வந்து உங்க கதவை தட்டணும். அவன் சொல்லுமாக கத்த நல்லவர். அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருங்கள். அவன் சொல்லுமாக ஜாக்கிரதையா இருங்க. ஹலோ வாலிப பிள்ளைகளே, நீங்கள் பராக் கெதியோங்கள். நீங்கள் அவன் சொல்லுமாக உங்களை குறித்த எதிர்காலத்தை கத்தர் யோசப்புகளாய் வைத்திருக்கிறார். உங்கள் எதிர்காலத்தை இழந்து விடாதீர்கள். அவன் சொல்லுமாக உங்கள் போன் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். எத்தனை பேருடைய போன் ரட்சிக்கப்பட்டிருக்குது? இன்றைக்கு பாஸ்டர் கொடுங்க, ஒப்பு கொடு. பாஸ்டர் என்ன போன ரட்சிக்க, இதுக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுங்க பாஸ்டர். அவன் சொல்லுவாங்க அல்லேலூயா, உன் கை இடல் உண்டாக்கினாலே தரித்து போடு. ஆமென். வயது போனவர்களே இதில் விழுந்து வர்றார்கள். பிரைஸ் தி லார்ட். ஜாக்கிரதையா சொல்லுங்க. ஆகையால் சொல்லுங்க. ஆகையால் சகோதரரே பாருங்க. அப்படி ஆகையால் என்னன்னா முன்னுக்கு இருக்கிறதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டும். இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கள் என்றால் அழகா இருக்கிறது. 4ஆம் 3ஆம் வசனத்தில் பாருங்கள். சோதரம் 3ஆம் வசனத்தில் வாசிங்கம்மா. அதே பேதுரு தம்முடைய மகிமையினாலும் தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை தம்முடைய தயவினால், கவனிங்க, மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை உங்களை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரிலும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி வாசிங்க திவ்ய சுபாவத்துக்கும் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க எல்லாம் சொல்லுங்க. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நீங்கள் எல்லாம் தப்பி வரீங்க. பாருங்க. நீங்க சொல்லுங்க. நான் எப்ப சொல்லுங்க. நான் சொல்லுங்க. நான் அதிக ஜாக்கிரதை. பாத்தீங்களா? சும்மா ஜாக்கிரதை சொல்லுங்க. எப்படிப்பட்ட அதிக ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம சொல்லுமாங்க. ஓட்டப்பந்தில் ஓட வரோம். அந்த கிரீடத்தை பெற வேண்டும், பதக்கத்தை பெற வேண்டும் என்ற அதே நோக்கத்தோடு கூட அவன் அதே தரிசனத்தை ஓடுவான், ஜாக்கிரதையோடு. ஆமென். அதே போல இந்த பரம அழைப்பு அடைய வேண்டும் என்றால் நீங்க அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் சொல்லுங்க. உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும் பொறுமையையும் பொறுமையோடு கூட தேவபக்தியையும் சகோதர சிநேகிதத்தையும் சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் தனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்து வந்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து சொருகி போன குருடனாய் இருக்கிறான். பாருங்க. இன்னைக்கு எல்லாருடைய கண் சொருகி போயிருக்கிறது. ஆமென். கவனிங்க. எல்லாம் பார்க்கிறோம்னு சொல்ற சொருகி போயிருக்கிறது. ஆவிக்குரிய தரிசனமே இல்லை. என்னோட இவைகள் இல்லை, ஞானம் இல்லை, இச்சையடக்கம் இல்லை. ஏதோ வருகிறோம், கண் சொருகி போயிருக்கிறது. ஆண்டவர் பவுலை குருடாக்கி பரம தரிசனத்தை கொடுத்தார். மீண்டும் ஆண்டவர் கண்ணை கொடுத்தார். ஆமென் சொல்லுமாக. அல்லேலூயா. இன்னைக்கு குருகி எப்படிப்பட்ட உங்களுடைய பார்வை இருக்கிறது? பரம தரிசனம், இந்த பரம அழைப்பு எப்பொழுதும் பார்வையும் கூட இருக்குமானால் ஆத்துமா மேல பாரமா இருப்பீங்க. ஆமென் சொல்லுமாங்க. இவ்வளவு ஆத்துமா, என்னுடைய உறவு, என்னுடைய தொப்புள் கொடி, என்னுடைய ஜனம் இவ்வளவு பாவத்தில் இருக்கிறது, அதுக்காய் புலம்புவீங்க. ஆமென் சொல்லுமாக. ஆண்டவரே, உம்முடைய பலிபீடத்தில் வைக்கிறேன். என்னிடத்தில் என்ன வரம் இருக்கிறது? ஒருவேளை பேசுறது இருக்கலாம், படிக்கிற வரம் இருக்கலாம், அல்லாது ஜெபிக்கிற வரம் இருக்கலாம். ஏதாவது ராஜ்யத்துக்கு என்னை தருகிறேன் ஆண்டவரே. ஏன்னா கண் திறக்கப்பட்டவன் சும்மா இருக்க முடியாது. அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாம இருக்க முடியாது.
ஆமே சொல்லுமாங்க. இப்ப தெரியல என்ன தெரியுமா, அன்றைக்கு இருந்தவர்கள்லாம் விட்டு கொடுத்தார்கள், விட்டு கொண்டு கொடுத்தார்கள், எல்லாம் கலட்டி கூட. இன்றைக்கெல்லாம் எதெல்லாம் ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது சுருட்ட வேண்டும், ஒவ்வொரு நாளும் பொக்கெட்டுக்குள் போட வேண்டும். அதிகமான ஜெபங்களை பாருங்க. ஹல்லேலூயா. யாராவது வட்டிக்கு தர மாட்டாங்களா? பணம் இருக்கிறவர்கள் சேர்ச் விசுவாசி அந்நிய பாஷை பேசுறவங்க வட்டி கொடுக்குறான். ஆமென். லொத்தோ போடுகிறான். ஆமென் சொல்லுமாங்க. ஹல்லேலூயா. ஆனா பாட்டு படிக்கிறது, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் நிறுத்துங்க. ஆமென் சொல்லுமாங்க. உங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. வாழ்ந்தால் இயேசுவுக்காக பரம தரிசனம். ஆமென் சொல்லுமாங்க. ஆமென். அழகாய் சொல்லி முடிக்கிறது, கண் சொருகி போயிருக்கிற ஆகியால் சகோதரரை உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் கவனிங்க, இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை. இவைகளை செய்த கரங்களை தனக்கு இடற மாட்டீங்க. நிச்சயமாக அந்த பரம தரிசனத்தை அடைஞ்சிருவீங்க. நிச்சயமாகவே. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுமாக. நான் விழுந்துடுவேனோ இடர் இல்லை இல்லை, ஈவைகளை நீங்கள் செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுமாக. சபைக்குள்ளே உங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுமாக. போய் போய் வரதா இருக்கக்கூடாது. கபடற்ற புறா போல நீங்க இருக்க வேண்டும். வசனத்தை உங்களை ஒப்பு கொடுத்து சபையிலே நீங்கள் முழுமையாக நீங்க அர்ப்பணிப்பீங்களானால் நிச்சயம் நீங்க இடற மாட்டீங்க. என்ன நடக்கிறது? இடறுவதில்லை. இவ்விதமாக 11 இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம். கரங்களை தட்டுங்க. நித்திய ராஜ்யத்துக்கு உட்பிரவேசிக்கும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய். ஹல்லேலூயா. பாஸ்போர்ட் கொடுக்கப்பட்டாயிற்று. ஆமென். விசா கொடுக்கப்பட்டாயிற்று. கண்களை மூடினால் பரலோகம் தான். ஆமென் சொல்லுமாக. ஆமென். இந்த கண்ணை மூடினா பாஸ்டர் பாம்பு வருது பாஸ்டர். ஹல்லேலூயா. வாலிபர கண்ணை மூடினா எதெல்லாம் வருது, அவள் தான் மாறாள். அவன் சொல்லுவாங்க, ஜெபிங்க கண்ணை மூடினா என்ன வருது? சாப்பிட்டு வந்தீங்க, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வாசத்தோட வாங்குவேன். அவன் சொல்லுவாங்க, புட்டு சாப்பிட புட்டாக்கு மாறி. அவன் சொல்லுவாங்க, வியாதியோட எந்த பரவாயில்லை, ஏதாவது சாப்பிட வரல. கண்ணை மூட எனக்கு எதெல்லாம் வருகிறது. ஆமென். கண்ணை மூடினாலும் எப்பொழுதும் பரலோகத்தை தரிசனம். ஆமென் சொல்லுமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஆமென். இயேசுவே, இயேசுவே, எல்லா இயேசுவே, இயேசுவே. தேவன் உங்களை அழைத்து வந்திருக்கிறார் இந்த இடத்துல. ஆமென். உறுதி பண்ணிக்கணும். எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கிறீங்க? நாளைக்கு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. சில மாதங்களாக இந்தியாவிலிருந்து யூகேக்கு வலிக்கப்படி புறப்பட்ட விமானம் ஒரு சில வினாடியிலே சுக்குநூறாக சாம்பலாகி போய்விட்டது. ஆமென். எவ்வளவு கற்பனை பண்ணியிருப்பார்கள். நாளுக்கு நாள் அழிவுகள் வந்து கொண்டு இருக்கின்றன. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. இன்றைக்கு உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்காம ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கிறீங்க? கையெழுத்துங்க. ஞானஸ்நானம் எடுக்காம உங்களுடைய ரட்சிப்பின் உறுதி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுமாக. ஞானஸ்நானம் எடுத்து எத்தனை பேர் சபை கூட பின்மாற்றத்தில் போயிருக்கிறீங்க? இந்நாளில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆமென். இந்த பரம அழைப்புக்கு உங்களை புதுப்பீங்க, உடன்படிக்கை புதுப்பீங்க. இது கிருபையின் நேரம். ஆமென் சொல்லுமாக. கிருபையின் கதவு பூட்டப்படுகிற நேரத்துக்குள் இருக்கிறீங்க, பற்றி கொள்ளுங்க. ஆமென் சொல்லுமாக. கரங்களை தட்டி ரேபா ஷகாபா. ஆமென், ஆமென். அப்படி எழும்புவோம். எழுமின் என்று ஸ்துதிப்போம். எழுமின் என்று ஏ ஹெபாரா ஷேகாபா, ஏ பா ஹா ஷேகாபா ராபா. ஜெபிங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும். நான் பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த அழைப்பிலே மிகுந்த ஜாக்கிரதையோடு நான் இருக்க வேண்டும். ஆமென். என் பலவீனமாக இருந்தாலும் எதுவாயிருந்தாலும் தேவனே, நீர் என்னை அழைத்து இருக்கிறேன், உமக்கு பாத்திரவனாய் நடந்து கொள்ள வேண்டும். சோதரம் சோதரம் எல்லாம் ஜெபிங்க, ஜெபிங்க. சகபா இகபா ஹாலாபாதீரமா ஷேகாராபா. ஒரு அக்கினி உங்கள் மேலே இறங்குவதாக. ஒரு அக்கினி, பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி. உங்களை புடமுழுகிற அக்கினி. ஓ, உங்களை சுத்திகரிக்கிற அக்கினி, உங்களை சுத்திகரிக்கிற அக்கினி. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால
அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க. ஏ மா ஷேகாபா, ஏ மா ரகேபோரு. அப்பா, 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 thank you Lord, 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 thank you Lord. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஹalleluya. ஆரம்பத்தில் கொண்ட அந்த விசுவாசம், ஆமென், அந்த நம்பிக்கையை முடிவறிய பற்றி கொள்வீர்களானீங்க. கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்பீர்கள். பின்னிட்டு பார்க்காதீங்க. உங்களுக்கு வேறு ஒவ்வொரு போராட்டங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாராக. எவராலும் மோசம் போகாதிருங்கள். இயேசுவை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். எத்தனை பேர் அர்ப்பணிங்க கையை உயர்த்தி? ஆமென். எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? கை உயர்த்தப்பட்டவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கரத்தை உயர்த்தப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவ பிரசன்னம் பிள்ளைகள் மேலே இறங்குவதாக. தேவனுடைய வல்லமை பிள்ளைகள் மேலே இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தின் ஆண்கள் மேலே வல்லமை, புருஷர்கள் மேலே வல்லமை. ஆண்டவரே, ஒரு கூட்டம் எழும்பட்டும். ஓ, கூட்டம் அக்கினியாய் எழும்பட்டும். இந்த பட்டணத்தை பற்றி பிடிக்கட்டும். ஓ, வலது இடது எல்லா பக்கத்திலும் பற்றி பிடிக்கத்தக்கதாக ஒரு அக்கினி பிள்ளைகளுக்குள் போடப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுடைய துக்கம் வெகு விரைவில் சந்தோஷமாய் மாறப்போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை அழைக்க வெகு விரைவில் பெறப்போவதற்காக ஸ்தோத்திரம். அதுக்குள்ள அந்த அழைப்புக்குள்ளே ஆண்டவரே தெரிந்தவர்களுக்கு இடறி விடாதபடிக்கு சபையில உறுதியாக இருக்க நான் செபிக்கிறேன். உடைய கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, ஆமென். ஹோலி ஹோலி ஹோலி. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென். அழைப்பு கொடுத்த பாசருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஆமென். தேங்க்யூ.